அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 7/3/2024. நாளைய கம்பெனி காருண்யா ப்ளஸ் 512 ட்ரா நம்பர். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். மந்த்லி வீக்லி சார்ட்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட் எடுத்திருக்கோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட் வந்ததுன்னு பார்ப்போம். 209861 தான் நேற்றைய ரிசல்ட். 209,861. நம்ம சேனலில் நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாம் கொடுத்த ரிசல்ட் இதுதான். ஆல் போர்டில் கரெக்டாக நம்ம 8 பாஸ் பண்ண வச்சுருக்கோம். எப்படியாவது ஒரு நம்பர் நம்ம எப்படியுமே நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டு ஏபிசி போர்டில் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா போர்டையும் நம்ம ஏபிசிக்குள்ளே பாஸ் பண்ண வச்சுருந்தோம். அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து எல்லா நம்பரையும் நம்ம ஓரளவுக்கு நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே கெஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங்கை ஒரு சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லா வின்னிங் பண்ண முடியும். ரெகுலராக சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கான ஏபிசி நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஏபிசி நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ரிசல்ட்டு எப்படி எடுத்துருக்குறாங்கன்ட்டு நம்ம ஒரு சஜஷன் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது 2023 டிசம்பர் மந்த்லி சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 7-8 புரியுதுங்களா? 7-8 8 எடுத்துருக்குறாங்க. 8-6 அப்படியே பார்த்தீங்கன்னா 8-6 புரியுதுங்களா? 5-1 861. நம்ம ரெகுலராக சார்ட்டை வாட்ச் பண்ணுறதுனால எந்த மந்த்லி சார்ட்டு இதுக்கு சூட்டபிள் ஆகுமோ அந்த மந்த்லி சார்ட்டை எடுத்து தான் நம்ம உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண மந்த்லி சார்ட்டு 2023 டிசம்பர் மந்த்லி சார்ட்லேருந்து தான் எடுக்கிறேன். இப்படி தான் ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏபிசியை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 782 வருமானது என்னோட கெஸ்ஸிங்கு. இதை தவிர்த்து 784 வருமானது என்னுடைய கெஸ்ஸிங்கு ஏ போர்டை பொறுத்த வரையிலும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டு இருக்குது. பி போர்டில் 8-6 இருக்குது. 8-6-7 அடிக்க வாய்ப்பு இருக்குமா? 8-6-7 வர வாய்ப்பு இருக்குமா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பி போர்டில் 7 வர வாய்ப்பு இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8-6-5 வருமா? 5 வருமானது தான் நம்மளோட ஆப்ஷன். சரிங்க, சி போர்டுக்கு போவோம். சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வருமா? 510 வருமா? அப்படியும் இல்லைன்னா 511 திரும்ப வர வாய்ப்பு இருக்குமான்றது தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. இதை அடுத்தபடியாக ஒரு சில சேஞ்ச் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 54 இருக்கு இல்லையா? 54 8654 வருமா? 864 இது பார்த்தீங்கன்னா தெரியும். 864ன்றது இங்கே ஆப்ஷனில் மாறுமா? ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே வந்தால் 4ஐயும் பி போர்டில் வச்சு பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 517 வர வாய்ப்பு இருக்குமா? 517 வர வாய்ப்பு இருக்குமா? 517 சி போர்டை பொறுத்தவரையிலும் 517 வரவும் வாய்ப்பு இருக்குமான்றது நம்மளுடைய கெஸ்ஸிங். ஏன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே வந்தால் பே பண்ணி விளையாடுங்க. அதுவும் நம்பிக்கையாக பட்டுதுன்னா விளையாடுங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ட்ராக்குக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ட்ராக்குக்குள்ளே போகிறது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ போர்டை பொறுத்தவரை என்னென்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 2 4, பி போர்டை பொறுத்தவரை 7 5 4, சி போர்டை பொறுத்தவரையிலையும் 0 1 7 இந்த நம்பர் தான் எடுத்திருந்தோம். இப்போது 3 டிஜிட்டலை எடுக்கும் பொழுது நானும் உங்களுக்கு 247 257 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் ஏ போர்டு பி போர்டு வைஸாக கொடுக்குறேன். இது தவிர்த்து என்ன நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும் 87 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏ போர்டில் 87 ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, 87. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 திருப்பவும் 5 வருமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால 705, ஏன்னா வெற்றிக்காக நம்ம போய் ஆகணும். அதுக்காக 705 ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வருமானது தான் 3 டிஜிட்டில் பொறுத்தவரையிலும் 705 உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே வருமா அப்படின்றதான். இது அடுத்தபடியாக 82 61 10 210 இந்த ரிசல்ட்டுக்குள்ளே வருமா, 210. இதுக்கு அடுத்தபடியாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. 87 64 12 742 42. இது அடுத்தபடியாக என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 87 65 11 751. இதுதான் நம்ம கெஸ்ஸிங். நம்ம ஒரு புது விதமாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா 3 டிஜிட்டலில் ஒரு சரியான நம்பரை உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் 3 டிஜிட்டலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏபிசியும் மெயின் கான்செப்ட் தான், அதையும் நீங்கள் பார்த்து தான் விளையாடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக 3 டிஜிட்டலில் கொடுத்துட்டா சரியாக விளையாடுவீங்க. நம்ம ஒரு தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை ஒரு கலந்த ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கலாமுன்னு தான் இந்த டைப் மாடலில் உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்குறேன். இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் பயன்பட்டால் போட்டு விளையாடுங்க. அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே விளையாடுங்க. கட்டாயம் எதுவுமே கிடையாது. பார்த்து விளையாடுங்க, நிதானமாக விளையாடுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நல்ல நண்பருடன் நாளைக்கு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.